The sermon title for today, when கர்த்தர் உங்களோட பேசும்படி எனக்கு கொடுத்த தலைப்பு மறுபடியுமாக உன்னை வாழ வைப்பேன். You will live again. நிறைய நேரத்துல நம்ம மறுபடியும் வாழ்வோன்னு நிறைய பேர் எதிர்பார்க்கவே மாட்டேன்றாங்க. நம்ம வாழவே மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய நேரத்தில் நம்மளே நினைக்கிறோம் மறுபடியுமாக இப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம வருவோமா, மறுபடியுமாக இப்படிப்பட்ட காரியங்களை வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு நம்ம நினைக்கிற நிலைமையில கர்த்தர் இந்த காலைவேளை சொல்றாரு, உன் ஜெபம் வல்லமையானது, நீ ஜெபிச்சா மறுபடியுமாக உன்னை வாழ வைப்பேன். ஐ வில் மேக் யூ ப்ராஸ்பர் அகைன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஏன் அதை சொல்றேன்னா, if you go into the life of King Hezekiah, ஹெசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையை பார்க்கும்போது ஐசாயா 38ல அவர் இப்படியாக சொல்லுகிறார். ஏசாயா 38வது அதிகாரத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார். I wanted to read it in English, then he will read it in Tamil. He says, never again will I see the Lord still in the land of living. Never again I will see my friends or live happily with those. Never again. திரும்ப என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வாய்ப்பில்லைன்னு புலம்புறார். தமிழ்ல எப்படி? கர்த்தரை நான் இனி உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்திலே தரிசிப்பதில்லை. இனி உயிரோடு இருக்கிற தேசத்துல தரிக்கிறதுல நானும் செத்து போயிட போறேன். ஓகே, அடுத்தது, இனி பூலோக குடிகளோட இருந்து மனுஷரை நான் காண்பதில்லை. அதாவது he's given up all hope of something happening in his life and he says இனி நடக்க போறதே இல்லை, இனி இது ஆக போறதே இல்லை. never again சொல்றாரு. See, the background of King Hezekiah is that he is the son of King Ahaz. ஆஹாஸின் பையன், அவங்க அம்மா வந்து அபிஜா. Alright, so this guy became a king when he was 25 years old. 25 வயசுல ராஜாவாகிறாரு. He reigned for 29 years. 29 வருஷம் நல்ல ஒரு உருப்படியான ஒரு ராஜாவா இருந்திருக்கிறார். Okay, so this is the background about Hezekiah. Okay, we know that the kingdom of Israel was divided into two. யூதா, இஸ்ரேல் ரெண்டா டிவைட் ஆயிடுச்சு. ஒன்னு வந்து நார்தர்ன் கிங்டம், சமாரியாவை கேபிட்டல் ஆக்கிட்டு போயிட்டாங்க. இன்னொன்னு சதர்ன் கிங்டம், ஜூடா, ஜெருசலேமை கேபிட்டல் ஆக்கிட்டாங்க. Hezekiah was one of the kings this side. Right, my first point for today is, நோட் பண்ணீங்க, if you want to experience more success, you will have to experience more challenges. Okay, வாழ்க்கையில நிறைய சாட்சிகள் வேணும் என்றால் நிறைய போராட்டங்களை சந்திச்சு தான் ஆகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்த வாரம் படிக்கும் போது எத்தனை பேர் உங்க சாட்சிங்க இருக்கணும்னு விசுவாசிக்கிறீங்க? கையை தூக்குறீங்களா? உங்களுக்கு அப்ப போராட்டமும் அடுத்த வாரம் வந்துடும். ரைட், ஏன்னா பிகாஸ் the more success you want, you will face more challenges. I'll tell you why. Let's read the background about Hezekiah. Chapter 2, Kings, 2 Kings, chapter 18, verse 3 to 7. Okay? 2 ராஜாக்கள் 18, 3ல இருந்து 7. 2 ராஜாக்கள் 18, 3ல இருந்து வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதாவது when you read about Hezekiah, he did everything which was right in the sight of God. And then பாத்தீங்கன்னா இந்த அஷ்டரத்து மேடைகள், he removed all the idols. Okay, and verse 6 வாசிங்க, என்ன சொல்றாரு? அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து, அதாவது கர்த்தரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். அதுக்கப்புறம் பாருங்க, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அதாவது see, look at this, அவன் எங்க போனாலும் God was with him and God made it prosper. இது யாரை குறித்து வாசிக்கிறோம்னா யோசேப்பை குறித்து இப்படி தான் வாசிக்கிறோம். God was with Joseph and whatever he did, it prospered. 5வது வசனம் வாசித்தீங்கன்னா, கர்த்தரை விசுவாசிப்பதுல நீங்க பாத்தீங்கன்னா ஹெசேக்கியாவை போல விசுவாசத்துல அவனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் யாருமே இல்லையா. There was no one like King Hezekiah in faith before and after. இப்படி யாரை பத்தி வாசிக்கிறோம்? அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. இது யாரை பத்தி வாசிக்கிறோம்? எசேக்கியா பத்தி வாசிக்கிறோம். இதே மாதிரி வசனம் முன்னும் பின்னும் யாரை பத்தி சொல்றாங்க? பைபிள் குவிஸ். சாலமனை பத்தி பேசும்போது தான் சொல்றாங்க, ஞானத்துல இந்த மாதிரி முன்னும் பின்னும் அவருக்கு யாருமே, யோசேப்போட கர்த்தர் தான். சோ சாலமன் அனாயிண்டிங் இருக்கு, ஜோசப் அனாயிண்டிங் இருக்குது, ஆனா பிரச்சனையும் இருக்குது. ரைட், he was the king of Israel right now. ஜெருசலேம்ல இருக்கிற ஜூடா. But then Isaiah chapter 38 verse 1 வாசிங்க. இப்பதான் பிரச்சனை வருது. என்ன வருது வாசிங்க? அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அதாவது நல்லா இருந்த ராஜா, கர்த்தர் விசுவாசத்துல அவனுக்கு முன்னும் பின்னும் யாரும்
இல்ல யார் சாவுற அளவுக்கு வியாதி வருது? கர்த்தரை விசுவாசிக்கிறவனுக்கு வியாதி வருது. alright alright next அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணார். everything which he did was prosper. அவருக்கு தான் வியாதி வருது. அவரை பார்த்து இப்போ தீர்க்கதரிசியும் வரார் அவரோட பேச. வாசிங்க. அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். நீ பிழைக்க மாட்ட, சாவு போற. ஓகே, 2 Kings 18-19 வாசித்தீங்கன்னா பெரிய பெரிய அற்புதங்கள் கர்த்தர் செய்கிறார். எந்த அளவுக்கு அற்புதம்னா, he is against the Assyrian army, an angel comes in the night and kills 1,85,000 people. அவ்வளோ பெரிய மிரக்கல் நடக்குது. மிரக்கல் நடந்து பீக்ல இருக்கும்போது, in his prime days, 38:10 வாசிங்க. ஏசாயா 38:10 வாசிங்க. The story is in 2 Kings 20 and Isaiah 38 also. ரெண்டுலயும் அந்த கதை இருக்குது. நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்குட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்டு போகிறது சொன்னேன். அதாவது in English it says, in my prime of my life, நல்லா வாழ வேண்டிய நிலைமையில நான் செத்துற போறேனா? Right? Will all my years be robbed? இல்லனா நம்ம கூட கேக்குறோம், Lord, this is the time I need to really enjoy. In the prime time. ஓகே, சிலர்லாம் என்கிட்ட பேசும்போது, பாஸ்டர் அந்த பிரைம் போயிடுச்சு, பிரைம் டைம் போயிடுச்சு, தி பெஸ்ட் டேஸ் ஆஃப் காட். அந்த டைம்லேயே சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கல. அது கூட ஓகே. சிலர் நான் என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்தில் என்ஜாய் பண்ணல. ஐ டோன்ட் நோ வெதர் யூ saw this photo on Instagram. There was a picture of two old couple. Okay, was visiting Venice போயிருக்காங்க. அப்படியே வந்து அந்த ஹாலிடேக்கு பார்த்தீங்கன்னா போட்டில் எப்படி படுத்துனுக்குறாங்க டயர்டாக. என்னன்னா, என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம் என்ஜாய் பண்ணாமல் வெறும் சேர்த்து வச்சு கடைசியாக என்ஜாய் பண்ணலன்னா இப்படி தான் இருப்பேன், ஹாலிடேயில் பேர்ந்து இருப்பேன். அந்த மாதிரி குவைட் ஆஃபன் we think we miss our prime days. எசேக்கியா சொல்றா, நான் பீக்ல அற்புதம் நடந்தது எல்லாம் நடந்துக்கிற பிரைம் டைம்ல you giving me a bad news, you get a blow in your prime time, right? Lord, is this not going to happen? என் வாழ்க்கையில் நடக்க போதா எல்லாம் கூடி வரா மாதிரி இருக்குது அப்போ பார்த்து. But children of God, I want to tell you, this is how Ezekiel begins his testimony. You will have more testimonies if you have more challenges. எவ்வளோக்கு எவ்வளோ போராட்டங்களும் சோதனையும் அதிகமாக வருதோ, கர்த்தர் அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு சாட்சிகளை அதிகமாக கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்லா கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றேன். என் போராட்டம் எல்லாம் சாட்சியாக மாறும். Every challenge will become a testimony. Hallelujah. We all have different challenges, but one thing is for sure, it will become a testimony. Second thing today, ரெண்டாவது காரியம், don't think it's over based on what you hear and based on who said it. அதாவது நான் தமிழ்ல சொல்றேன் கேளுங்க. நீ கேட்பதை வைத்து முடிந்து விட்டதுன்னு நினைச்சுக்காத. நீ கேட்பதை வைத்து மட்டும் இல்ல, யார் சொன்னாங்கன்னு வைத்தும் ஒரு முடிவுக்கு வரவே வராத. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், ஒரு விஷயம் கேட்ட உடனே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். நெக்ஸ்ட் அந்த விஷயத்தை யார் சொல்றா? Alright, look at this verse. Isaiah chapter 38 verse 1. வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். ஆல்ரெடி சிக்காகிறாரு. ஓகே. அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி, a prophet walks into his bedroom. அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அதாவது சிலர்லாம் அவன் கேட்ட உடனே செத்துருவானுங்க. ஏன்னா கேட்ட நியூஸ் அப்படி சும்மாவே நம்ம சாவர மாதிரி இருக்கிற டைம்ல வந்து ஒருத்தனா சொல்றான் செத்துற, ஓகே செத்துற போறேன்றான். நெக்ஸ்ட் அதை சொல்றது யாரு? Alright, the person who says it is Isaiah, the most powerful prophet in town. Alright, ஏசாயாவே வந்து செத்துருவேன்னு சொல்லிட்டாரு. எப்படி சொல்லுங்க? ஏசாயாவே சொல்லுங்க, ஏசாயாவே ஐசாயாவே சொல்லிட்டாரு. ரைட், நம்மளாம் தான் என்ன பண்ணிப்போம், நம்மளே வந்து தம்பி இந்த போட்டோ நல்லா இருக்குது, ஒரு ஃப்ளையரை ரெடி பண்ணிட்டு மெமோரியல் மீட்டிங்க்கு பிரியாணி மட்டன் பிரியாணி போட்டுரு. ரைட், பட் தென் யோசிச்சு பாருங்க, நீங்க நிறைய டைம், lot of times we come to a conclusion in life because the experts have said this. Right? சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிசிலே போட்டான், என்டிடிவிலே சொல்லிட்டான். ரைட், இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க. நிறைய நேரத்தில் நம்ம இவங்க சொன்னதை வச்சு நிறைய நேரத்தில் அந்த டாக்டர் அப்போலோலயே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ரைட், the specialist have said this, my boss told me this. யோசித்து பாருங்க, எத்தனை தடவை நம்ம டீச்சர்ஸ் நம்மளை யூஸ்லெஸ் சொல்லியிருக்காங்க.
யூஸ்லெஸ்ன்னு சொன்னவங்களாம் கை தூங்க என்ன சொல்லிக்கிறாங்கப்பா. நம்ம எவ்வளோ டீச்சர்ஸ், நீ உருப்பிட மாட்டேன், யூஸ்லெஸ், நீ இதில் தேரவே மாட்டேன். நம்ம கிட்ட சொல்றது இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வேற சொல்லுவாங்க. ரைட், இது இதில் தேரவே தேராது. How many times have we heard this time and again? Right? Because somebody said it. அதில் வேற நம்ம டீச்சரே சொல்லிட்டாங்க, பிரின்சிபலாம் சொல்லிட்டாங்க யூஸ்லெஸ்னு. இப்போ நம்ம கத்த நம்மளை யூஸ்ஃபுல் ஆகும்போது எங்கே வச்சுப்பாங்க மூஞ்ச? டியர் சரி, கை தட்ட நல்லா தட்டுங்க. Right? Quite often we make decisions based on what we hear and who said it. Imagine somebody, a strong person, and they come and tell you, this is what is going to happen, this is how it's going to happen. நிறைய நேரத்தில் பிஸ்னஸ் இப்படி ஆமாது. கோவிட் டைம்ல என்னெல்லாம் சொன்னானுங்க, முடிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு உலகம், திரும்பி வரவே வராது, டூரிசம் செத்து விட்டது, ஃப்ளைட்டுங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயோ, ஃப்ளைட்டு டிக்கெட் வாங்குறதுக்கு டேட் என்ன ரேட்டு தெரியுமா? இப்போ சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. ரைட், எவ்ரிதிங் இஸ் டபுள்ட். So இன்னைக்கு this morning if you're here hearing what people are saying and what people are telling you today, right? ஏன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூகேல ஒரு பொண்ணுக்கு 400 அப்ளிகேஷன் போட்டு வேலை கிடைக்கல. யூகேல இன்னைக்கு the economy is down, nobody can get a job. அந்த மாதிரி இருக்குது. 400 இடத்துல போட்ட இடத்துல முடிஞ்சு போச்சுன்னு யார் சொன்னாலும், யூகே பிரசிடென்ட், யூஎஸ் பிரசிடென்ட், வரவன் இருக்கிறவன் எவன் சொன்னாலும் கவலைப்படாத, என் கர்த்தர் ஒரு முடிவு பண்ணிட்டாரா அது உன் வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். Hallelujah. So today, this morning, if you're worried about what you've heard and you're worried about who said it, எத்தனை தடவைங்க டாக்டருங்க குழந்தை பிறக்காதுன்னு வாங்க, பிறக்காதுன்னு சொன்ன பிறகு தான் கர்த்தர் குழந்தைய கொடுப்பாரு. ஹல்லேலூயா. எத்தனையோ தடவைங்க அவள் தான் அவங்க பழைக்க மாட்டாங்க. வீட்டில் சொல்லுங்க, என் ஒய்ஃபு பழைக்க மாட்டாங்க, நீங்கள் எல்லாம் சர்ச்சை ஆரம்பிக்கிற டைமில் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. எப்போ பழைக்க மாட்டாங்க சொல்லணும், கர்த்தர் அப்போ தான் பழைப்பே கொடுப்பாரு, உன்னை மறுபடியும் என் கர்த்தர் வாழ வைப்பார். So this morning, if you're worried about what people have said, especially சில நேரத்துலாம் அவங்க சொல்லியிருக்க கூடாது. எப்படி? அவங்க சொல்லியிருக்க கூடாது. I want to encourage you, God's going to turn everything this morning. Hallelujah. Third, your prayer has the power to cancel even the most powerful prophet's declaration. அதாவது உன் ஜெபத்திற்கு சொல்லுங்க, ஏன் ஜெபத்துக்கு, உன் ஜெபத்திற்கு எப்படிப்பட்ட வல்லமை இருக்குன்னா, வல்லமையான தீர்க்கதரிசியின் அறிக்கையை கூட ரத்து செய்கிற வல்லமை ஜெபத்துக்கு இருக்குது. ஹல்லேலூயா. Even the most powerful prophet's declaration, if the prophet has declared something, யாராவது ஒருத்தர் இப்படி ஆகும் அப்படி ஆகும் சிலலாம் சொல்றாங்களே, அவங்களே சொல்றாங்க, அதை கேன்சல் பண்றதுக்கான யார்கிட்ட இருக்குது சொல்லுங்க, ஏன் ஜெபத்துல. சொல்லுங்க, ஏன் ஜெபம். கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோட, கான்ஃபிடென்ட் சொல்லுங்க, ஏன் ஜெபம். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனை நம்ம ஜெபம் மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறோம், நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, நம்ம ஜெபத்து மேலே கான்ஃபிடன்ஸே இல்லை. ரைட்? மோஸ்ட் ஆஃப் த டைம் when we hear such bad newsல we give up. ரைட்? இந்த மாதிரி கெட்ட செய்தி கேட்கும்போது அப்படியே விட்டுறோம். இந்த ஆஸ்ட்ரிச் எஃபெக்ட்னு ஒன்று சொல்லுறாங்க. ஓகே, நீர்க்கோழி எஃபெக்ட். நீங்கள் ஆஸ்ட்ரிச்லாம் பார்த்துக்கிறீங்களா தெரியல. ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு டேஞ்சரை கேள்வும் போது வந்து இந்த ஆஸ்ட்ரிச் என்ன பண்ணுன்னா, தலையை மண்ணுக்குள்ளே வச்சுக்குமா. தலையை மண்ணுக்குள்ளே புதைச்சிக்கினா அதோட அசம்ஷன் என்னன்னா, வெளில வர பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும். ஏன்னா என் தலை மண்ணுக்குள்ளே இருக்குது, எனக்கு ஒன்றும் ஆக போதில், பிரச்சனை முடிஞ்ச பிறகு நம்ம தலையை எடுக்கலான்னு. அதுக்கு தெரியாது, தலை மட்டும் தான் உள்ளுக்குது, பாடி வெல்லாம் வெள்ளகுது. நிறைய பேர் இப்படி தான் பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், பிரச்சனை வரும்போது தலை உள்ளே வச்சுட்டு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டேன்றீங்க. இந்த ஆஸ்ட்ரிச் எஃபெக்டை யாருக்கு சொல்றாங்களா, நிறைய இந்த ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு சொல்றாங்க. ஸ்டாக்ஸ் கீழே விழும்போது அந்த வில்டர் ஸ்டாக்ஸை இவங்க பார்க்கவே மாட்டாங்களா, தலையை குஞ்சு பண்ணாங்களா, ஐயோ விழுந்த பிறகு பார்த்துக்கலாம். எந்த நேரத்தில் முக்கியமா நீ தலையை தூக்கி அதை எதிர்கொள்ளுமோ, நோட்டீஸ் பண்ணுமோ, அந்த நேரத்தில் தலையை உள்ள போட்டு மூடிக்குது. A lot of people want to avoid problems, avoid decisions, avoid oppositions and challenge. நீ இந்த நெருப்பு கோல் மாதிரி தலையை கீழே வச்சீங்கன்னா ஒண்ணுமே வராது. நீ தலையை தூக்கி I am going to fight this problem out, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் எதிர்த்து நிக்க போறேன், நின்னு பாரு, கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்க போகிறார். Hallelujah. No matter what's going on, you cannot avoid. A lot of people want to avoid, postpone, procrastinate. இந்த நெருப்பு கோழி எஃபெக்ட் அது உண்மையான தெரியல, பட் யூ கோ அண்ட் கூகுள் இட், ஆஸ்ட்ரிச் எஃபெக்ட். அது என்ன சொல்ல வராங்கன்னா, நீ தலையை உள்ள போட்டுச்சுன்னா அதை பொறுத்த வரைக்கும் நம்ம டேஞ்சரை அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த பிக்சர் பார்த்தீங்களா, தலை மட்டும் தான், ஃபுல் பாடி வெள்ளுகுது. யூ cannot. But then the day you decide to fight it in prayer, God's going to change everything. நீங்க வாசித்தீங்கன்னா எசேக்கியா என்ன செய்றார், வாசிங்க. எசேக்கியா 38:2-3. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு
கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அதாவது அழுகுறான். நம்மளா தான் என்ன பண்ணிருப்போம், ஃபுல்லா வாட்ஸ்அப் எல்லா பிராட்காஸ்ட் லிஸ்ட்டுக்கும் ப்ளீஸ் ப்ரே, ஐ எம் கோயிங் டு டை, ஐ எம் கோயிங் டு டை, ப்ளீஸ் ப்ரே, எனக்காக ஜோம் பண்ணுங்க. ஈ செட் ஐ வில் டை, த டாக்டர்ஸ் ஹவ் டிஸ்க்ளேர்ட் ஐ வில் டை, ஐ வில் டை, ஐ வில் டை. சாவரேன்னு சொல்ல கூட தேவையில்லைங்க. இப்பெல்லாம் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாலே எனக்கு ப்ரேயர் ரிக்வஸ்ட் வந்தது. மாஸ்டர் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லிக்கிறாங்க, ஜோம் பண்ணிக்கோ. ஃபுல்லா சர்க்கரையை சாப்பிட்டுட்டு சுகர் இருக்கக்கூடாதுன்னு ஜோம் பண்ணிங்க. இப்பெல்லாம் தெரியும்ல, ஐ டெல் இந்த எக்ஸாம் எழுதிட்டு என்கிட்ட வராங்க பாருங்க, ரிசல்ட்டுக்காக ஜோம் பண்ணிக்கன்னு நேரம் மூஞ்சிலே சொல்லிடுவேன். நீ நல்லா எழுதினியா? எழுதல. அப்போ கஸ்தரை என்னது, காசு வாங்கின்னு மார்க் போடுற ஆளுன்னு நினச்சினுக்கிறியா? இந்த பேப்பர் சேஸ் பண்ணுவாங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி நீ எக்ஸாம் எழுதலை. இப்போ கத்தர் என்ன பண்ணு, நீ எழுதாத எக்ஸாமும் உனக்காக ஒரு டயக்ராம் வரைஞ்சி ஆன்சரை போட்டு பாஸ் பண்ணுமா? நோ, மை காட் cannot do it for you. You have to do what you need to do. இவன் ஜோம் பண்றான், ஜோம் பண்ணி, ஆண்டவரே அவர் சொல்லிட்டு போயிட்டாரு செத்துருவேன்னு, ஆனா நான் ஜெபிக்கிறேன், நான் செஞ்சதெல்லாம் நினைச்சு பார்த்து, ஆண்டவரே நீங்க எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு he starts to pray. Right? ஜெபம் பண்ண உடனே வசனம் சொல்லுது, வாசிங்க 38:4-6. அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, திடீர்னு திருப்பி கர்த்தர் வார்த்தை. அதாவது நீங்க if you read chapter 2 Kings chapter 20, ஏசாயா பாதி முற்றத்தை தாண்டுவதற்கு முன்னாடி, அதாவது வெள்ள வருத்துக்கு முன்னாடி கர்த்தர் ஒண்ணு ஆன்சர் கொடுத்துறாரு. கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனா இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். அதாவது before Isaiah could go, the Lord says, tell Hezekiah he will be healed. Okay, heal பண்ணுவேன், 15 வருஷம் கொடுப்பேன், அசரியா காப்பாத்துவேன். நான் ஏசாயா இடத்துல தானே நான் எப்படி யோசிப்பேன், நான் கேன மாதிரி தெரிறேன் நான். ஓ, நீ சொல்லி தான் அவன் சாவான்னு சொல்லிட்டு வந்தேன். உனக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கும், இது எனக்கு தெரியும். ஏன்னா ஐசாயா knows the history. 20 years back, 2 decades back, this is what he did with Jonah. யோனாக்கும் ஆண்டவர் தான் பண்ணாரு. யோனா இவரை பத்தி தெரிஞ்சுதான் நான் நினைவேக்கு போக மாட்டேன்றாரு. ஏன்னா நினைவே எதிராக போய் நீ சொல்லு, அவனுக்கு எல்லாம் அழிவானுங்கன்னு சொல்லுனாரு. யோனாவும் போய் அழிவான்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு என்ன பண்ணாங்க, ஆடு மாடு எல்லாம் ஃபாஸ்டிங் இருக்குது, மொத்தமா இந்த ஜோம் பண்ணோன்னா கத்தர் அழிக்க மாட்டேன்றாரு. யோனாக்கு அப்பத்துல இருந்தே கடுப்பு. இப்ப ஐசாயாக்கு இது தெரியும். And God asked Isaiah also to go and say. இப்போ ஐசாயா போய் சொல்லி கத்தர் சொன்னார் நீ செத்துருவ, வீட்டை சரி பண்ணு. இப்போ வெள்ள வரதுக்குள்ள கத்தர் சொன்னார் நீ சாவ மாட்ட. Look at the plight of Isaiah. Oh my God. நானா இருந்தா, ஆண்டவரே வேற யாரையாவது அனுப்பிச்சு சொல்லுங்க. இல்லை இன்னைக்கு இருக்கிற ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க என்ன சொல்லிப்பாங்க, ஆண்டவரே அவன் பொழைச்சான், இனிமேல் நான் ஊழியம் பண்ணி பிரோஜனம் இல்லை, அவனை சாவ வச்சிருங்க. இஃப் யூ வாண்ட் மீ டு டூ மினிஸ்ட்ரி, ஆனர் மை வேர்டு. ஏன்னா இதுக்கு மேல என்ன சொல்லுவானுங்க, கள்ள தீர்க்கதரிசி இவர்கிட்ட ஜபத்துக்கு போகாதன்னுவானுங்க. நீ சொல்லி நான் சொல்லிட்டு வந்தேன், ப்ளீஸ் ஃபார் மை சேக், ஃபார் ஐசாயா இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி சேக், கில் எசேக்கியா. But dear children of God, the Lord says, உன்னை நான் காப்பாற்ற மட்டும் போறதில்ல, உன்னை மறுபடியும் வாழ வைப்பேன், 15 வருஷம் எக்ஸ்ட்ராவா கொடுப்பேன். அது மட்டும் இல்ல ராஜா, இந்த பட்டணத்தையே உன்னை வச்சு நான் காப்பாத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Your prayer can cancel any prophet's declaration. I want to tell you, when we moved from the 3rd floor hall to this auditorium, this auditorium is very expensive. The rental is very very expensive. Okay, நீங்களா அந்த ரெண்ட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா சேர்ல இருந்து கீழே வந்துருவீங்க. அந்த அளவுக்கு this auditorium is expensive when we took it fully. Okay. ஸோ அப்போ நிறைய பாஸ்தருங்க, பெரிய பெரிய பாஸ்தருங்களே சொன்னாங்க, ரீனு இந்த ஆடிட்டோரியத்தை எடுக்காத, எடுத்தினா சிலர்லாம் வந்து தீர்க்க, நீ நட் ரோட்டில் வேற நிற்பேன்னாங்க. எடுத்து என்ன நான் வந்து சொன்னேன், நான் எடுப்பேன், ப்ளஸ் ஹிந்து வெட்டிங்ஸ்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம், இந்த ஐடல் வர்ஷிப்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். இல்லை நீ எடுத்து ரொம்ப கஷ்டப்படவே, வட்டி கட்டியே நீ மீள முடியாது அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொன்னாங்க. ஐயா அவளுக்கு சொல்லும் போது அது திடுக்கிடும் தகவலாக ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஊழியக்கார இல்லை வேற நம்ம கூட இருப்பாங்களே, ஊழியக்காரே சொல்றாருன்னா கத்தர் பேசுறாரு. But then I was led by the Lord. There was another pastor who said, we'll pray. Whatever you're going to do will change the city here today.
ஐயா விசுவாசத்துல எடுத்தோம் இன்னைக்கு கத்தர் கிருபையினால வி ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட் சர்வீசிங் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஒரே ஒரு ஆராதனை, ஒரு ஆராதனையை கத்தர், ரெண்டு ஆராதனையாக, ரெண்டு ஆராதனையை கத்தர், இன்றைக்கு 3 ஆராதனையாக கத்தர் மாத்திரம். யோர் பிரேயர் I want to tell you, your prayer has the power to cancel any powerful man's declaration. Last point. The Lord loves you so much. Come on, say, Lord loves you so much. Okay? That He can make the world rotate backwards for you. Hallelujah. இந்த உலகத்தையே கத்தர் உனக்காக திருப்பார். நல்லா கை தருங்களா கத்தர். எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறார்னா, tell your neighbor, the Lord loves you so much. கத்தர் உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு. சிலரே நீங்க திரும்ப மாட்டீங்க. ஏன்னா because you don't love the next person. Do you know the problem with this is, we don't really understand how much the Lord loves us. கர்த்தர் நம்மளை இவ்வளோ லவ் பண்றாரா, நம்மளையும் இவ்வளோ பண்ண பிறகும். Yeah, He loves you so much. I'll tell you why. இப்போதான் the story gets interesting, okay? So கர்த்தர் சொல்றாரு, எசேக்கியா நீ பொழைச்சு போய் you will live for another 15 years. நம்ம எசேக்கியா நம்மள போல ஒரு ஆளு, சொல்லுங்க நம்மள போல ஒரு ஆளு. ஏன்னு இப்ப கேட்டு நீங்க சொல்லிருக்கணும், நான் சொல்லிட்டீங்க. வாசிங்க 2 ராஜாக்கள் 28 வாசிங்க. 2 Kings chapter 28 வாசிங்க. எசேக்கியா ஏசாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அடையாளம் என்ன? டேய் நீ சாவற நிலைமையில இருந்த ஏசாயா யோசித்து பாருங்க. நீ சாவேன்னு நான் சொல்லிட்டு போய் இப்ப நீ பொழைப்பேன்னு சொல்லிட்டேன். ஆனா நீ எவ்வளவு திமிரு இருந்தா என்ன அடையாளம்? நான் சொல்லியிருப்பேன், ஆண்டவரே இப்போவாவது இவனை போட்டுருங்க. அவன் பொழைக்கிறதே பெரிய விஷயம், அடையாளம் கேட்கறான். எசேக்கியா நம்மள போல, இஃப் யூ ரீட் தி புக் ஆஃப் ஜேம்ஸ் சொல்லிக்குது எலியா நம்மள போல ஒரு மனுஷன், ஆனா ஜெபம் பண்ணாருன்னு. சரியா? ஆனா ஆக்சுவலா எலியா நம்மள போற மனுஷன் இல்லை, எசேக்கியா தான் நம்மள போல மனுஷன். கர்த்தர் இதை செய்வாருன்னு சொல்லி என்ன கேட்பாங்க, எப்படி பாஸ்டர்? I would have spent about 3 hours counseling, praying, powerfully bringing the heaven down. எல்லாம் பண்ணி இப்போ போகும்போது எப்படி பாஸ்டர் நடக்கும்? எவ்வளோ இருக்கும் நமக்கு. இமேஜின் ஐசாயாஸ் பிளைட். இப்போ யாரு காண்டில் இருந்திருப்பானா? ஐசாயா தான். யோ நீயும் பண்றது சரியில்லை, இவன் அதுக்கு மேல பண்றான், ஐயோ உங்க 2 பேரை வச்சுன்னு நானு. ரைட்? எப்படி செய்வாரு? 3 நாள் நீ பழைச்சுப்பேன்னு சொல்லியாச்சு, ஆனா எப்படி? இப்ப கேட்கிறாரு, ஒன்னா ஏசாயா கேட்கிறாரு, வாசிங்க என்னப்பா பண்ண உனக்கு, வாசிங்க. அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டார். நல்லா கேளுங்க. Isaiah is asking, what sign do you want? Do you want the Lord to make the shadow go 10 steps forward or 10 steps backward? என்ன அடையாளமா வேணும் உனக்கு? இவர் ஏதோ கேட்டுக்கிறாரு. உடனே அவன் சொல்றான், வாசிங்க. அதற்கு எசேக்கியா, சாசை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம். அதாவது 10 steps going forward is easy. நீ பொழைச்சது எவ்வளவு பெரிய விஷயம், ஆனா பேசுற பேச்சப்பா 10 steps going forward is easy. எனக்கு என்ன பண்ண நீ? அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திருப்ப வேண்டும் என்றார். பாகை 10 பாகை. நல்ல வேலை ஏசாயா அங்க இருந்தா, ரீனுகுமார் இருந்தா நான் கத்தியமா ஆண்டு சொல்லி இப்போது என்ன போட்டுருங்கன்னு இருப்பேன் நான். Kill him at least now, because this guy says he wants to change the entire solar system and the universe system. ஏன்னா 10 பாகை 10 steps shadow, if it has to go back, see the sun is stuck, the sun does not revolve, the earth revolves. So for the shadow to go back in the தமிழ்ல நிழலா அது பின்னாடி போனா இப்படி சுத்தின earth இப்படி ரிவர்ஸ்ல சுத்தணும். only then the shadow can go 10 steps. இவர் உயிர் வாழ்வார்னு கர்த்தர் ப்ரூவ் பண்றதுக்கு கர்த்தர் இவருக்காக ஊரே சுத்தணுமா? ரைட்? இவன் வேணுமா? நான் இப்படி சொல்லி ஆண்டவரே இவன் வேணுமா? what happens? வாசிங்க. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். அதாவது முன்போனத அப்படியே செய்தாராம். Children of God, there's a theory, okay? You can also go and Google it. It's called the missing day theory. காணாமல் போன நாளோட theory, all right? And the people in NASA, they say to have made a research.
when they went back in the years, வருஷங்கள் பின்னாடி போய் பார்க்கும்போது they say there's a missing day, ஒரு நாள் காணாமல் போச்சான். So theologians attributed to the word of God. அவங்க என்ன சொல்றாங்கன்னா probably இந்த எசேக்கியா நிறுத்தினாரு, இந்த உலகம் பின்னாடி போச்சு பாத்தீங்களா, அதுவும் யோசுவா சூரியனை நிறுத்தினார் பாருங்க, இதுவும் அதுவும் சேர்ந்து தான் it's one day together that they're missing one day அப்படின்னாங்க. Right? They kind of say this, but those guys don't agree. இன்னைக்கு என்னன்னா, for me, what's crazy, எது எனக்கு பைத்தியக்காரத்தனம் புரியாத விஷயம்னா, கர்த்தர் செங்கடலை பிளந்தாரா, okay, Lord split the Red Sea, Lord split the Jordan, he brought down the Jericho down, okay, மன்னாவை கொடுத்தாரு, கோயில கொடுத்தாரு, கண்மலை, இது எல்லாமே God did such unimaginable miracles for a nation. ஒரு தேசத்துக்கு செஞ்சார், not for a single person. He stopped the sun and moon for a nation. ஒரு தேசத்துக்கு, அதாவது வசனம் சொல்லுது 6 லட்சம் புருஷர்கள் கிளம்பி வந்தாங்க மோசே, அப்படி இப்படி குத்து மதிப்பா பார்த்தா 30 லட்சம் பேர் மோசே கூட இருந்திருப்பாங்க. For 30 lakh people he did this. ஆனா for a single person it was so crazy for me. என் தேவன் இவ்வளவு பெரிய அற்புதத்தை அவ்வளவு பேருக்கு செஞ்சார், ஆனா ஒரே ஒருத்தனுக்காக என் தேவன் உலகத்தை திருப்புவார் என்றால் உன்னையும் என்னையும் கர்த்தர் எவ்வளவு நேசிச்சார். He is saying I can turn the entire world around just for you. பக்கத்துல போய் சொல்லுங்க, ஒருத்தருக்காக. I want to tell you, this is what the Lord's about to do in your life. நீ ஜெபம் பண்ணினா, it could be your workplace, it could be your family, just for one person. நீங்க நிறைய பேர் வந்து we give up because it's just one person. ஒருத்தருக்கு தானே, என் ஒருத்தனுக்கு கர்த்தர் பாப்பாரா, என் ஒருத்தன் ஜெபத்தை கேட்பாரா, ஜெயப்பாருங்க. We still remember நாங்க when we came back from Australia, நாங்க ஆஸ்திரேலியா இருந்து வந்துட்டோம், we left everything, we are starting ministry. அப்ப சர்ச் கூட ஆரம்பிக்கல, எல்லாத்தையும் விட்டாச்சு, கையில் காசு கிடையாது. அப்போ என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் வருது, 3rd term ஃபீஸ் கட்டியாகணும் என் பொண்ணுக்கு. ஓகே, திஸ் இஸ் த டேஸ் பிகினிங். இப்போ பாஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியாமங்கிறாரா அப்படின்னு இப்போ அந்த வீடியோவை இந்த வீடியோக்கு லிங்க் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அந்த நாட்களில் இப்போ கட்ட முடியல. அப்போ வி ஆர் ப்ரேயிங், ஆண்டவரே எப்படியாவது ஃபீஸை கொடுத்துருங்க. ஓகே, in 2 days time we receive another notice from the church. அந்த என்டையர் கிளாஸ் ரூம்க்கே அந்த டேர்ம் ஃபீஸ் கட்ட தேவையில்லைன்னு கர்த்தர் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சார். ஹல்லேலூயா. Just for one person, the Lord made sure the entire classroom did not have to pay fees because we prayed for only our daughter. I want to tell you, if you can pray just for your daughter, your son, just for your sake, my God can make sure that the entire family, entire neighborhood, entire community, கர்த்தர் ஒருத்தனுக்காக, just for you, my God can do this miracle. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. வசனம் சொல்லுது, 2 Kings chapter 20 verse 7. Isaiah made an ointment from figs, applied it on Ezekiel. Ezekiel மேல போடுறாராம், and Ezekiel was healed. எசேக்கியாவை கர்த்தர் சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. செத்துருவேன் சொன்னாரு, பொழப்பேன் சொன்னாரு, செத்துருவேன் சொன்னாரு, கட்சி ஆயின்மெண்ட் போட்டு பழக்க வைக்கிறார். ரைட்? This morning I want to tell you, செத்து போய்டு அவன் சொல்றான், Lord, in my prime days will I not see the goodness of God? My days are over. ஆண்டவரே, அவன் சொல்றான், நீங்க அந்த ஐசாயா 38 போய் பார்த்தீங்கன்னா, என் மேல இருந்த கூரையை திடீர்னு புடிட்டாங்க ஆண்டவரே. நான் செத்து போயிட்டேன்னா எப்படி ஆண்டவரே உங்களை நான் வர்ஷிப் பண்ண முடியும்? இப்படி பேசினே வரான். ஆனாலும் என் தேவன் என்னை கைவிடாமல் எனக்கு ஜீவனை திரும்ப கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். Now I want to tell you, all that you have lost in ஆண்டவர் மறுபடியுமாக உன்னை வாழ பண்ணுவாரு, மறுபடியுமாக உனக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. ஒருத்தருக்காக கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. No matter what you have heard, no matter what people have told you, if you believe, என்ன சொன்னாலும் உன் ஜெபம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி உனக்கு மறுவாழ்வு கொடுக்க நல்லா கைகளை தட்டி கர்த்தர் சமூகத்துல clap hands and say, my God will make me prosper again. கர்த்தர் சமூகத்துல எழுந்து நிற்கலாமா?